ரொம்ப முக்கியமானது. சயின்ஸ் முக்கியமானது. நம்ம சயின்ஸ் விட்டு வெளியே வந்துடக்கூடாது. பிகாஸ் சயின்ஸ் உடச்சி ஓப்பன் ஆகுது என்ன இருக்குதுன்னு சொல்லும். அது பிரெயினோட சம்பந்தப்பட்டது. சயின்ஸ் பிரெயினோட சம்பந்தப்பட்டது. ஏன்னா அந்த கனெக்டிவிட்டியை பார்ப்போம். பட் லிட்ரேச்சர் இமோஷன்ஸோட சம்பந்தப்பட்டது, உணர்ச்சிகளோட சம்பந்தப்பட்டது. நீங்க பிரெயினோட சம்பந்தப்பட்டதை விலகிட்டீங்கன்னா உங்க மரக்கட்ட மாதிரிதான் இருக்கும். உங்களுக்கு அதை மட்டுமே வச்சுக்கிட்டீங்கன்னா ஒன்று அப்படியே ஒரு மரத்தனமா அணுகுவீங்க, அதாவது உணர்வற்ற அணுகுவீங்க, ஆராய்வீங்க. ரொம்ப எமோஷனாக இருக்கக்கூடாது. அப்படியே ஓவர் எமோஷனல் ஃபீலிங்காக தான் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா அதுலேயும் தவறுகள் வரும். ஸோ மனித வாழ்வினுடைய மேன்மைக்கு இந்த ரெண்டுத்திலையுமே தொடர்பு இருக்கிறது. ரொம்ப அற்புதமான விஷயங்களை ஒரு பேர் வைக்கிறான், தொட்டா சினின்னு ஒரு பேர் வைக்கிறான். இமேஜினேஷன் பாருங்க. அது தொட்டா சினி, தொட்டா சுருங்கிடும். பட் இங்கிலீஷ்ல எப்படி பேர் வைக்கிறாங்க? டச் மீ நாட். அழகு அழகு லிட்டரேச்சர் ஒரு அழகிய உணர்வை மேம்படுத்தி அதை டெவலப் பண்ணுறது. இதுதான் லிட்டரேச்சர். இது போன்ற உணர்வுகளை நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும். நான் இந்த மாடர்ன் ட்ரெண்டுக்காக ஒரே ஒரு சின்ன அனாலிசிஸ் மட்டும் நான் பண்றேன். இந்த கனெக்டிவிட்டி இருக்கணும், ரிலேட்டிவிட்டி இருக்குன்றதுக்காக சொல்றேன். வாட் இஸ் poetry? மாடர்ன் ட்ரெண்ட்னா என்னன்னா, என்ன சொசைட்டி இருக்குதோ அதுதான் மாடர்ன் ட்ரெண்ட். அது எப்படி பேசுது, அது எப்படி இந்த சொசைட்டி சமூகம் எப்படி திங்க் பண்ணுது, இந்த சமூகம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுது, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் குறிப்பா யங்ஸ்டர்ஸ், இந்த யங் வேர்ல்டு இருக்கீங்களா, அது ரொம்ப டிஃப்ரெண்டான வேர்ல்டு. இதனுடைய உணர்வு எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது, பதிவாக்கப்படுகிறது, இந்த விஷயம் தான் மாடர்ன் ட்ரெண்ட். ஆனா ஃபாரின்ல இந்த அனாலிசிஸ், இந்த அனாலிட்டிக்கல் மைண்ட் அவனுக்கு பயங்கரமாக there is a difference between foreign people and us. அந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு இந்த லிட்டரேச்சர்ல இருந்து கொடுக்குறேன். போயட்ரி நான் எடுத்துக்கிட்டேன், கவிதைன்னு எடுத்துக்கிட்டேன். வாட் இஸ் போயட்ரி? கவிதைன்னா என்ன? அப்படியே ஒரு ஆராய்ச்சி பண்றான். அது அந்த ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்கு ஷேக்ஸ்பியர் வர poetry is spontaneous or powerful feelings. The tranquility of situation வந்து அது வெளியில் கொண்டு வரும். It is a spontaneous overflow of powerful feelings. ஷேக்ஸ்பியர் சொல்றாரு. Is the art of uniting pleasure with truth. Samuel Johnson சொல்றாரு. Dr. Samuel Johnson. It is a record of the best and happiest moments of the happiest and best minds. இது ஷெல்லி சொல்றாரு. இப்படி ஒவ்வொருத்தங்களா சொல்லிட்டு வரான். ஆனா அவன் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ்ல இந்த பொயட்ரிக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும். ஒரு மாடர்ன் ட்ரெண்ட் எப்படி இருக்கணும்ன்றத அவன் செஞ்சு காட்டிருக்கான். அந்த காலத்துல எவ்வளவு பெரிய பெரிய அறிஞர்கள் சொன்னாங்க. கடைசியா சொல்றாரு, இட்ஸ் rhythmical creation of beauty. rhythmical creation of beauty. இதெல்லாம் கவிதைனா என்னன்றதுக்கு எவ்வளவு டெஃபினிஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் விட்டு தூக்கி வாரம் கட்டி வச்சுட்டு டாக்டர் சாமுவல் ஜான்சன் கிட்ட கேட்கறாங்க, இது எக்ஸ்பிளைன் கிரேட்டஸ்ட் ஜீனியஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜினுடைய அவருக்கு என்ன அடேஜ் என்ன, அவர் என்ன சொல்றோம்? டாக்டர் சாமுவல் ஜான்சன் ஃபாதர் ஆஃப் ஃப்ரீலி. அவரு சொல்றாரு, அவ்வளவு பெரிய ஜீனியஸ் சொல்றாரு. அவருடைய ஜான்சன் அண்ட் பாஸ்வெல்லுடைய புக்கை நீங்க ரீட் பண்ணீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், ஒரு க்ளோஸா ஒருத்தரை எப்படி அப்சர்வ் பண்ணலாம், எவ்வளவு விஷயங்களை நீங்க டாக்டர் பாஸ்வெல் இல்லைன்னா ஜான்சன் கிடையாது. அதுல இருந்து நீங்க ரீட் பண்ணிக்க முடியும், நிறைய விஷயங்கள் கேதர் பண்ண முடியும். அப்பேற்பட்ட ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்காலர் சொல்றாரு. To which Dr. Johnson replied, "Why sir? It is much easier to say what is not." எது இல்லைன்னு சொல்ல முடியும். பொயட்ரினா என்னன்னா அது விளக்க சொல்றான்னா, எது இல்லைன்னு நான் சொல்ல முடியும், எது பொயட்ரின்னு சொல்றது கஷ்டம். யார் சொல்றது? அவ்வளவு பெரிய ஜீனியஸ் சொல்றாரு. இப்படிதான் அவங்க குழப்பிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல. இங்கிலீஷ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்கு பாருங்க. ஃபோரம் மேகசின் ஆஃபர்ட் a cash prize for the best definition of the poetry. அவன் அனௌன்ஸ் பண்றான். ஃபோரம் மேகசின் அனௌன்ஸ் பண்றான், பெஸ்ட் பொயட்ரிக்கான பெஸ்ட் டெஃபினிஷன் கொடுங்க, யார் ஓப்பனா கொடுக்குறான். 288 definitions received. 2 chosen. அதுலதான் poetry is a creation of word painting by genius. இதுதான் மாடர்ன் ட்ரெண்ட். இப்படிப்பட்ட ட்ரெண்டை, அதாவது ஒரே மாதிரி ஓடிட்டு இருக்கிற ட்ரெண்டை மாத்தணும். அதுதான் மாடர்ன் ட்ரெண்ட். அந்த மாடர்ன் ட்ரெண்ட் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கலோக்கியல் லாங்குவேஜ்,
செயல். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ட்ரெண்ட் உங்களுடைய செல்போன்லயே நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க செல்லில் எழுதக்கூடிய, வெப்ல எழுதக்கூடிய எல்லா விவரங்களும் பதிவுகளும் கூட லிட்ரேச்சரா மாறிக்கொண்டிருக்கிற காலம் இது. மாடர்ன் ட்ரெண்ட் டெக்னிக்ஸ், அதாவது மூமெண்ட் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இது கொண்டு வந்து அதுக்கு அப்புறமா பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியாவில் எழுதுறாங்க, கான்கிரீட் அண்ட் ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹியூமன் மைண்ட் இன் இமோஷனல் அண்ட் ரிதமிக்கல் லாங்குவேஜ் டெபினிஷன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த தேடல் இருக்கணும். அந்த தேடல் இருந்தாதான் லிட்ரேச்சர்ல நீ டாப் கிளாஸ் பீப்புளா வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. ஸோ இந்த வகையில இந்த கருத்தை நீங்க இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பயன்படுத்திங்க. ஒரு அரபியனுடைய வெர்சஸ் ரொம்ப அற்புதமான வெர்ஸ் நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ண சொல்றேன். He who knows not that he knows not is a fool, shine. அவனுக்கு தெரியாது, என்ன தெரியாது, அவனுக்கு தெரியாது என்பது தெரியாது. இவங்கெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு பழகிது ஷைன் சொல்றாங்க. He who knows not and knows that he knows not is a student. அதான் நீங்க. அவனுக்கு தெரியாது, ஆனா தெரியும். என்ன தெரியும்? தெரியாது என்பது தெரியும். அவன் ஒரு ஸ்டூடெண்ட், டீச்சர், அவன் சொல்லிக் கொடு. He who knows not, he who knows and knows not that he knows. அவனுக்கு தெரியும், ஆனா தெரியாது. என்ன தெரியாது? தெரியும் என்பது தெரியாது. He is asleep, working out. தூங்கி நிற்கிறான். நிறைய பேர் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும். You would have got the innermost potentiality in your mind, your brain. அது தெரியாது, அது தட்டி விடு, அது எழுப்பி விடு சொல்லுவாங்க. He who knows and knows that he knows as a wise. Follow him. தெரியும், என்ன தெரியும்? தெரியும் என்பது தெரியும். அவன் தான் அறிவாளிகள், அவன் தான் வைஸ். அவனை ஃபாலோ பண்ணுங்க. அந்த வைஸ் பீப்புள் இங்க இருக்காங்க. அவங்க சொல்றதை கேட்டு சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நடந்து. தேங்க்யூ வெரி மச்.